இன்னொரு நாடோ கடலுக்கு உள்ளேயே பயணம் செய்யலாமா என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. இவை அனைத்தும் 18ஆம் நூற்றாண்டின் இறுதிக்குள் முழு வடிவங்களை பெற்றுவிட 19ஆம் நூற்றாண்டு கொஞ்சம் ஒப்பாரியுடன் பிறந்தது. காரணம், நீர்மூழ்கி கப்பல்கள், பீரங்கிகள், விமானங்கள், குண்டுகள் என்று எல்லா அழிவு சக்திகளுமே விரைவாய் கண்டுபிடிக்கப்பட்டன. எப்போதுமே ஆக்கும் சக்தியை விட அழிக்கும் சக்திக்கு அறிவு அதிகம். படைப்பது அரிது, படைத்ததை அழிப்பது எளிது. ஆனால் கொடுமை என்னவென்றால், மனிதா, எதையுமே நீ படைத்ததில்லை. எவனோ ஒருவன் மேலிருந்து படைத்ததை நீ கீழிருந்து அழிக்க மட்டுமே செய்தாய். அழித்து கொண்டே இருக்கிறாய், அழிக்கவும் போகிறாய். இப்படி முடிவை நோக்கி மனிதன் போக ஆரம்பித்ததின் முதல் வெள்ளோட்டம்தான் முதல் உலகப்போர். ஒன்றை தொட்டால் மூன்று. 2ஆம் உலகப்போரும் தன் பங்கிற்கு மனித குலத்தை கொஞ்சம் அசைத்து பார்த்து விட்டுத்தான் சென்றது. முதல் உலகப்போரில் நெப்போலியன் மட்டுமே ஹீரோவாக இருந்தான். எப்போதுமே உலகப்போருக்கு மட்டும் ஒருவன் மட்டுமே ஹீரோவாக இருந்திருக்கிறான், தாமஸ் ஆல்வா எடிசன்.